வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பெர்சன்டேஜ் கம்போசிஷன்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா, percentage composition. So far we are dealing with the number of entities present in a given substance. நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் n number of atoms இருக்குது, சரியா? ஆனால் percentage of a particular element எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், சரியா? The percentage composition of a compound represents the mass of each element present in a 10 gram of compound. அதாவது percentage composition அப்படின்றது என்ன அப்படின்னா mass of each element present in 100 grams of a compound. ஓகேவா, let us understand the percentage of composition of oxygen and hydrogen in a by taking the example of water. சரியா, for example percentage of an element எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா mass percentage of an element is equal to mass of that element in the compound divided by molar mass of a compound into 100. அப்போது மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் இங்கே எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குது, 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1, ஆக்சிஜன் ஒன்றே தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 16. அப்போது 2 + 16 is 18. mass of percentage of hydrogen, mass of that element present in the compound. ஓகேவா, 2 divided by element into 100. ஓகேவா, 2 divided by 18 into 100 is equal to 11.11%. இதே மாதிரி mass of oxygen. அப்போது mass of oxygen எவ்வளோ, அப்போது என்ன atomic number of oxygen 16. total amount of molar mass of a present in compound 18. இப்போ 16 divided by 18 is equal to 100. above 88.89. the percentage composition of useful determine the empirical formula and molecular formula. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா empirical formulaக்கும் molecular formulaக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, CH4 இருக்க percentage composition நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, மோலார் மாஸை ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணணும், மோலார் மாஸ் ஆஃப் CH4. அப்போது என்ன கார்பன் எவ்வளோ இருக்குது, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. கார்பனோட அட்டாமிக் நம்பர் 12. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது, H4. அப்போ 4 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. 12 + 4 is equal to 16. அப்போது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் என்னென்னா 12 divided by 16 into 100 is equal to 75. mass percentage of hydrogen 4 divided by 16 into 100 is equal to 25%. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வந்துடும், நமக்கு 100 வந்துடும். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா percentage of percentage composition. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா அவகேட்ரோ ஹைப்போதசிஸ். அதாவது 1811 அவகேட்ரோ அப்படின்றது என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஹைப்போதசிஸ் பேஸ் ஃப்ரேம் பண்ணுறது எதுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் மாலிகுல் present இன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் gases இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், எவ்வளோ மாலிகுல்ஸ் present ஆகிருக்கு வால்யூம்ஸ் ஆஃப் gases இன் டிஃப்ரெண்ட் conditions. Avogadro law states that equal volume of all gases under similar conditions of temperature and pressure contains equal number of molecules. Okay va, equal volume of all gases under similar conditions, temperature and pressure. the condition என்னன்னா temperature and pressure. இது ரெண்டும் தான் கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா equal number of molecules. it follows that the volume of any given gas must be proportional to the number of molecules in it. ஓகேவா, வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்றது எப்படி நம்ம டினோட் பண்ணலாம், V அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி டினோட் பண்ணலாம், N அப்படின்னு சொல்லலாம். இப்போ V is the volume and N is the number of molecules present in. ஓகேவா, present in it. சரியா, அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவகேட்ரோ லா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், V is directly proportional to N, V is the constant, V is equal to proportionality constant எடுத்துட்டோம் அப்படின்னா constant into N. இதில் Vன்றது வால்யூம், Nறது number of molecules of a gas. ஓகேவா, thus 1 liter of hydrogen contains same number of molecules as in the 1 liter of oxygen. That is, volume of the gas is directly proportional to the number of molecules of gases.
ஓகேவா. explanation, let us consider the reaction between hydrogen and chlorine to form hydrogen chloride gas. HCl 2H2 plus Cl2 gives 2HCl. அப்போ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது 1. இங்கே வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் குளோரின் இருக்குது 1. அப்போது 1 + 1 is equal to 2 volumes. According to Avogadro law, 1 volume of gas is occupied by n number of molecules. அப்போது n molecules is equal to 2n molecules. ஏன் இந்த 2n வந்துச்சு? அப்போது 1 volume of gas is occupied by 2 number of molecules. அப்போ if n is equal to 1 அப்படின்னா 1 molecule plus 1 molecule gives 2 molecules. அப்போ half plus half gives 1 molecule. 1 molecule of hydrogen chlorine gas made up of half molecule of hydrogen and half molecule of chlorine. Hence the molecules can be subdivided. This law is agreement with the Dalton's atomic theory. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோ லா. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்பிளைன்ஸ் கேர்லாக்ஸ் law. It helps in the determination of atomicity of gases. The molecular formula of gases can be derived by using Avogadro law. It determines the relationship between molecular mass and vapor density. It helps to determine gram molar volume of all gases, that is 22.4 liter at STP. சரியா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்? இது வந்து ஹைட்ரஜன் ஸ்கேல். அதாவது இது வந்து என்ன அப்படின்னா வந்து ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் 1 molecule of gas or vapor to mass of 1 atom of hydrogen. Vapor density அப்படின்னா என்னென்னா ரேஷியோ ஆஃப் தி மாஸ் ஆஃப் certain volume of gas or temperature to the mass of an equal volume of hydrogen measured under the same conditions, temperature and pressure. அதாவது it is a relationship between mass of a given volume of gas or vapor at STP divided by mass of the same volume of hydrogen. According to the Avogadro law, equal volumes of all gases contains equal number of molecules. Gases contains equal number of molecules. Number of molecules in one volume is equal to n. அப்போ volume density at STP, mass of n molecules of gases or vapor at STP divided by mass of n volumes of hydrogen. Next, cancelling n is a common. You get V is equal to 1 mass of 1 volume of gas or vapor at STP divided by mass of 1 volume of hydrogen. Since hydrogen is diatomic, அப்போ mass of 1 volume of a gas or vapor at STP divided by mass of 2 volumes of hydrogen. Okay va. When you compare the formula of vapor density with the relative molecular mass, compare பண்ணும்போது final formula வந்து என்ன அப்படின்னா வந்து mass of 1 molecule of mass of vapor at STP divided by 2 into mass of 1 atom of hydrogen. Relative molecular mass வந்து என்னன்னா mass of 1 molecule of a gas or vapor at STP divided by mass of 1 atom of hydrogen. You can therefore substitute the above equation in 7.1, arrive the following formula. Vd is equal to relative molecular mass divided by 2 into vapor density is equal to relative molecular mass. Relative molecular mass is 2 into vapor density. Okay va. ஓகேவா. இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த யூனிட் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து சம் கொஷின்ஸ் வந்து இதில் சால்வ்டு கொஷின்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸோ இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.